84,000 கோடி ஜீவராசிகள் உலகத்தில் இறைவன் உருவாக்கி, அந்த 84,000 கோடி ஜீவராசியிலையும் மனிதன் ஒரு. ஆனால் இந்த 84,000 கோடி ஜீவராசிக்கு இறைவன் ஒருத்தங்கிறான் தெரியாது. ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் மதங்கள் வேறு வரலாம். எந்த மதத்தில் இருந்தாலும் ஒருத்தன் கடவுளை கும்பிட்டு தான் ஆகணும். கடவுளை கும்பிடாத ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க முடியாது இல்லையா? ஒன்று நான் இல்லைங்க உருவங்களை கும்பிட மாட்டேன், சூரியனை கும்பிடுவேன், எதையோ ஒன்று கும்பிட்டாகணும். இல்லைங்க நான் இதெல்லாம் கும்பிட மாட்டேன், எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் கும்பிடுவேன்மா. எதையோ ஒன்று நீ கும்பிட்டு தான் ஆகணும். கும்பிடாதும் ஒரு உயிரினம், மனித உயிரினம் கிடையாது இல்லையா? காரணம் என்ன அப்படின்னா, இந்த மனித உடலில் தான் இறைவனுடைய இயக்கத்தை உணர முடியும். இவனுக்கு மட்டும்தான் மூலாதாரம்ன்ற ஒரு பொருள் இருக்குது, மற்ற பிரியாணிங்களுக்கு இல்லை. அதனால தான் அதுக்கு மனம் இல்லை. உயிர் இருக்குது, மனம் இல்லை. இவனுக்கு அந்த மூலாதாரம் இருக்குது, உயிருங்குது, மனமும் இருக்குது. ஆனால் இவனுடைய பிறப்பு ரொம்ப உயர்ந்த பிறப்பு. ஆனால் இவன் தன்னுடைய பிறப்பை உணரவே இல்லை, உணரவே மாட்டான். இவன் வாழ்க்கையே உலகத்துக்காக வாழணும்னு வந்தவன். மற்ற ஜீவராசிலாம் சுயநலத்தில் மட்டும் வாழும், மனிதன் மட்டும்தான் பொது நலத்தில் வாழ முடியும். மற்ற ஜீவராசி ஏதான புலி ஒரு ஆட்டை அடிச்சு போட்டு எனக்கு இல்லை நீ சாப்பிட்டு போ சொல்லுமா, சொல்லாது. அதனால இந்த மனிதன் தன்னை உணர்றது, உணராத்தால இவனுடைய சக்தி தெரியல. இவன் இந்த உலகத்துக்கு வந்தது பிறரை வாழ வைக்கிறதுக்காக வந்த உருவம் இது. அந்த உருவத்தை இவன் உணர்றதில்லை. எப்படி எல்லாம் வாழ வைக்கிறான்? ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து உலகத்தில் ஒன்று பிறக்க வச்சான் இல்லை? ஆகாரங்கள் கொடுத்து உன்னை வளர வச்சான், பணங்களை சம்பாதிச்சு வாழ வச்சான் இல்லையா? எல்லாமே கொடுத்து 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 தான் வருது. கொடுக்காம மற்ற ஜீவராசிகளுக்கு வரும், உனக்கு மட்டும்தான் கொடுத்தே வரும். வேலை செய்தா சம்பளம் வாங்குவேன், ஒரு முதலாளி இருந்தால் விற்று பணம் வாங்குவேன், ஒரு தாயா இருந்தால் ஊட்டுவா, புலி போய் இப்போ புலிக்குட்டியே கொஞ்சோண்டு சாப்பிட்டு பச்சில் இருக்கிறேன்னு சொல்லுவான், சொல்லாது. அப்போ இந்த மனிதனுடைய இனம் என்ன அப்படின்னா, கொடுத்தே பழக வேண்டிய இனம். ஆனால் இவன் எடுத்தே பழகிறான்னு தவிர கொடுத்தே பழக மாட்டான். அதனால இவனுடைய சக்தி தெரியலம்மா இல்லையா? இந்த பெண் ஒரு புனித பொருள். அது பெண் என்ற ஒரு பேர் இருக்குது, அது ஒரு புனிதமான பேர். 1000 ஆண்கள் இருந்தாலும் அழகுன்னு சொல்லுவானா யாரையாவது? ஒரு பெண்ணை வந்து அழகின்னு சொல்லுவான் இல்லையா? அப்போ பெண்ணு தான் உலகத்திலேயே சிறந்தவர். அந்த பெண்ணால் தான் இந்த உலகமே உற்பத்தி ஆகுது. அந்த பெண்ணால் தான் ஆகாரம் கிடைக்குது, ஆனால ஆகாரம் கிடைக்காது. என்கிட்ட ஒரு சீடர் வந்தார், அவங்க மாமியார் இருக்கிறாங்க, மாமனார் செத்து போயிட்டார். அவர் வரும்போதே என்னை கேட்டுன்னு வர, மேலே கிளாஸ் நடக்குது, அவர் கீழே இருந்து என்னை கேட்குறாரு, சாமி ஆம்பளைங்கெல்லாம் சீக்கிரம் செத்து போகிறாங்க, பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கிறாங்களே ஏமா அப்படின்னா. நானும் யோசிக்கவே இல்லை, ஆம்பளைங்கெல்லாம் கொடுக்குறாங்க, பொம்பளைங்கெல்லாம் வாங்குறாங்க பாயிண்ட்டேன். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஆணுடைய கடமை உழைக்க வேண்டும், அதை கொண்டு வந்து பெண்ணுக்கிட்ட கொடுக்கணும். அந்த பெண் அந்த கொடுத்ததை பாதுகாத்து அந்த குழந்தைங்களை வளர்க்குற ஆற்றலுக்குத அது ஆணுக்கு வராது, ஒரு பெண்ணுக்கு தான் வரும். ஒரு 2 குழந்தைங்களை விட்டுட்டு ஒரு மனைவி இறந்துட்டு போயிட்டாள்னா அந்த 2 குழந்தைங்களை ஒரு ஆணால் சீரை காப்பாற்றவே முடியாது. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட்டுட்டு இறந்துட்டு 2 குழந்தை வீட்டு வேலை செய்தாவது அதை காப்பாற்றிடுவார். அப்போது இந்த பெண்ணுன்ற ஒரு பொருள் ஒரு புனித பொருள். பூமிக்கு தான் பெண்ணுன்னு ஒரு பேர் உண்டு. மழைக்கு பெண்ணுன்னு இல்லை, வெயிலுக்கு பெண்ணுன்னு இல்லை, காற்றுக்கு பெண்ணுன்னு இல்லை, சூரியனுக்கு பெண்ணுன்னு இல்லை, பூமிக்கு தான் தாயின் பேர். ஏன்னா தோன்றல் பூமின்னு ஒன்று இல்லைன்னா அது 4 இருந்தால் கூட இங்கே தோன்றது இல்லையா? அப்போ இந்த தோன்றலுக்கு காரணமான பொருள் பூமி, நீ தோன்றலுக்கு காரணமான பொருள் பெண். அதே நேரத்தில் தோன்றின பொருள் உணவு அருந்தி வாழறதுக்கு காரணமான பொருள் பூமி. பூமி இல்லைன்னா ஒரு பொருள் விளையாது இல்லையா? அப்போ எது உன்னை உருவாக்குச்சு அதுவே உன்னை காப்பாற்றுது இல்லையா? அதனால் அது தாய். எவன் உன்னை பெற்றாலும் அவளே பாலை கொடுத்து உன்னை காப்பாற்றுறான், அவளுக்கு பேர் தாயின் பேர் இல்லை? அப்போது பெண்ணுன்ற பொருள் உயர்ந்த பொருள், பெண்ணுன்ற பொருள் ஒரு புனிதமான பொருள்.
ஒரு கல்யாணம் ஆகி ஒரு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க, பாப்பா என் கொலை வேலைக்கு என்ன கூப்பிட்றான் ஏன்னா சொல்லுமா என் வீட்டு பொண்ணும் என் கொலை வேலைக்கு வாமா, இனிமேல் என் குடும்ப கௌரவம் உன் கையில் தான் மகன். அதுதான் காலில் மெட்டி போட்டான். டெய்லி காலில் விழாந்துட்டா கல்யாணம் அன்னைக்கு 4 பேர் காலில் ஊந்துடு, உன் கௌரவத்தை காப்பாற்றிட்டு வந்துட்டா இந்த மெட்டி போட்டேன். ஆனால் ஒரே ஓதை வச்சுட்டு போகிறாங்க பொம்பளைங்க. இப்போ இவன் ஒரே ஓதை வச்சுட்டு பொம்பளையே போகிறான். இது இந்த உலகம் இப்படி ஆகிப்போச்சு. அன்பு மட்டும்தான் இருக்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அன்பு இருக்கணும். அன்பு இருந்தால் அங்கே சச்சரவு கிடையாது, அன்பு இருந்தால் விரோதம் கிடையாது, அன்பு இருந்தால் பொறாமை கிடையாது. அன்பை வளர்க்க கற்றுக்கணும். பிள்ளைங்களை அறிவாளியாக வளரணும்னு ஆசைப்படணும் பெற்றவங்க. பணக்காரனாக வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. பணக்காரனாக வாழணும்னு ஆசைப்பட்டால் அந்த பிள்ளைங்க கண்டிப்பாக கெட்டு போயிடும். இதெல்லாம் என் தீர்ப்பு. வணக்கம்மா. இப்போ நீயா இருக்கும்போது உன்னோட பிறவி பயனை அடை அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதில் நான் நீங்கிற நானா இல்லை டானா எதுங்கய்யா சரி? டான் அப்படிங்கிறது சரியா, நான்ங்கிறது சரி? நான் என்றது ஆன்மா, சரிங்க. தான் என்றது உடல். சரிங்க. தான் சரிங்க ஐயா. ஆன்மா. அப்போ இந்த ஆன்மாவை உடல் சுமந்துங்குது. இந்த உடல் ஆன்மா நானாகும், இந்த உடல் தானாகும். அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்ததான் இயக்கம். ஒரு பொருளாக எதுவுமே இயங்காது. கணவன் மனைவி இல்லைன்னா குடும்பம்னு இல்லை இல்லையா? தாயை தகப்பன்னா பிள்ளைன்னு இல்லை. புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னா கணவன் மனைவின்றது இல்லை. ஜீவனும் ஆன்மாவும் இல்லைன்னா மனிதன் இல்லை. அப்போது எல்லா பொருளும் இரு வகையாக இருந்தால்தான் இயக்கம். ஒரு வகையாக இருந்தால் இயக்கம் போயிடும். அதனால் இரு வகையாக இருக்கிறோம், உடலும் உயிருமா இருக்கிறோம். அப்போது உடல் உயிர், உயிர் என்றது நான், உடல் என்றது தான் இல்லையா? இது ரெண்டும் இணைஞ்சு தானே வாழறோம். ஆனால் இந்த ரெண்டுமே அடுத்தவங்க கிட்ட பாயக்கூடாது. அது ஆணவம்னு பேர். சரிங்க சரிங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உபதேசமும் இந்த ஞான வழியும் தொடர்ந்து எடுத்துக்கும் போது பயன் இருக்கு அப்படிங்கிறது உண்மைதாங்க ஐயா. ஆனால் இந்த தொடர்ச்சியை 10 வருடங்கள் இல்லை 12 வருடங்கள் எடுக்கும்போது அது ஒரு பெரிய நிலைக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு கால நேரம், இந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி இந்த நேரங்களில் மட்டும்தான் அதுக்கான பயன் இருக்கா? மற்ற நேரங்களில் செய்தால் பயன் இல்லையா? அமாவாசை பௌர்ணமி மாதத்தில் 2 நாள் வரும். இது 16வது நாள் அது வரும். அமாவாசை அப்படின்றது இருள் நாள். இப்போ ஒரு ஆள் இறந்துட்டார், ஒரு தலைவர். அவருக்கு சிவப்பு கொடியை குத்திக்கினா போகிறாங்க சாவு. என்ன குத்திக்கிட்டு போகிறாங்க? கருப்பு கொடி தான். கருப்பு கொடி. அப்போ ஏன் கருப்பு கொடி குத்துறாங்க? கருப்புன்னா துக்கம், துக்கம்னா இழப்புன்னு அர்த்தம் என்ன இல்லையா? அதனால கருப்பு கொடி கட்டிக்கிறாங்க. அமாவாசைன்றது துக்கம். அம்மா ஆசை, உன்னை பெற்றவங்க மேலே உனக்கு ஆசை, அதனால் அன்னைக்கு அமாவாசை கும்பிடுற. நீ நிறைய பேர் இப்போ பெற்றவங்கள கும்பிடுறதே கிடையாது. அதனால் என்ன பண்ணிட்டான், மாதம் மாதம் இவன் கும்பிட மாட்டான். மாலி அமாவாசைன்னு ஒன்று வச்சிடலான்னு ஒன்று வச்சுக்கிறான். அன்னைக்கு கூட போக மாட்டேன்றான். கேட்டால் நான் வேறு மதத்தில் மாறிட்டேங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இறந்தவனை வழிபடணும். இறந்தவனை இவன் வழிபடும் போது இவனுக்கு பிறக்கிறது இவனை வழிபடும். அதுக்கு இது வழிகாட்டி. நீ வழிபடுறதால இறந்தவனுக்கு எதுவும் போக போறதில்லை. ஆனால் நாளைக்கு உன்னை வழிபடுறதுக்கு நீ வழிகாட்டின்னுக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? அதனால இறந்த நாள் அமாவாசை, இருள் நாள் அமாவாசை, துக்கம் நாள் அமாவாசை. இப்போ ஒரு வீட்டில் உட்காந்துக்கிறேன், கரண்ட் போயிடுச்சு, என்ன பண்ணு சொல்ற? ஒரு விளக்கேற்று. விளக்கேற்றினா கர்மாந்திரம் முடிச்சு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேனப்பா. இன்னத்துக்கு இருட்டில் நான் இதை எடுக்கணும் அதை எடுக்க முடியலப்பா அப்படின்றதில்ல. அப்போது ஒளி இருந்தால் தான் உன்னுடைய செயல் இருக்கும். ஒளி இல்லைன்னா செயல் இல்லை. ஆனால் அந்த ஒளியை நீ நெருங்கிடணும். நீ செய்யப்பட்ட ஒளி வேற, இயற்கை ஒளி வேற. 2 ஒளி இருக்குது உலகத்தில் இல்லையா? கரண்ட்டெல்லாம் நீயே போட்டுக்கிட்டு. சூரியனை யாரும் போட முடியாது, சந்திரனை யாரும் போட முடியாது. அது இயற்கை ஒளி.
அந்த பௌர்ணமி நாள் அந்த ஒளி உனக்கு படும்போது உன்னுடைய பாவ புண்ணியங்கள் அழியுது. உன்னுடைய எண்ணங்கள் அந்த பௌர்ணமி நாளில் இறைவன் மேலேயே இருக்கிறதால உன்னுடைய எண்ணங்கள் சுத்தப்படுது. அதனால் பௌர்ணமி பூஜைகள் சித்தர்கள்லேருந்து ஆன்மீகவாதிகள் பௌர்ணமி பூஜையை கொண்டாடுவாங்க. மாந்திரிகவாதிகள்லாம் அமாவாசையை கொண்டாடுவாங்க.